வணக்கம். நாம் கம் பேப்பர் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். கம் பேப்பரை ரெண்டாக மடக்கிட்டு எப்போதும் மாதிரியே கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு. இதில் கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு வைக்கலாம். நான் 2 வச்சுருக்கேன். கழுத்துக்கு ரவுண்டு நெக் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே 5 இன்ச்சு அகலம் வச்சு அந்த 2லேருந்து 5 இன்ச்சு ரவுண்டை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் வரைகிற மாதிரியே பாருங்கள். ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு வரைகிறேன். அப்புறம் அந்த கம் பேப்பர் வரைஞ்சதை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு சைட்டு அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியது தான். இது ஒரு சிம்பிளான ரவுண்ட் நெக்கு, பட் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த கழுத்துக்கு நாம் எப்பயுமே டிஃப்ரெண்ட் கலரு துணி வச்சு தைச்சா அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிளாக் கலர் துணியில் கம் பேப்பர் அயன் பண்ணியிருக்கேன். ஓகே, அயன் பண்ணி எடுத்துகிட்டு கம் பேப்பர் சைட்டில் 1/2 இன்ச்சு மடக்கி உள் பக்கமாக தைச்சிக்கணும். ஓகே, தைச்சி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த துணியில் தைக்க போகிறோமோ அதில் நம்ம நார்மலாக எப்போதும் ரைட் சைடு தைச்சி ராங் சைடு திருப்புவோம். இந்த நெக் ராங் சைடில் வச்சு தைச்சி ரைட் சைட்டுக்கு திருப்பணும். ஜஸ்ட் அந்த ரவுண்டை அப்படியே ஃபாலோ பண்ணி தைச்சிக்கலாம். ஓடாமல் இருக்கிறதுக்கு சைட்டில் ஊசி போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக ரவுண்டை ஃபாலோ பண்ணி தைச்சி முடிச்சுக்கலாம். ஓகே, தைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ராங் சைட்டு உள்ளுக்கு இருக்கும், ரைட் சைட் வெளியே இருக்கும். இப்போது தைச்சதை எக்ஸ்ட்ரா இருக்கிற கழுத்தை வெட்டி எடுத்துக்கலாம். எப்போதும் மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்க மெட்டீரியலை ஒரு cm எக்ஸ்ட்ரா விட்டு அந்த கழுத்து ரவுண்ட் நெக்கை வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் சுற்றி சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் எப்போதும் தைக்கிறது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு முடிச்சிடலாம். ஆனால் ரவுண்ட் நெக்லேயும் இந்த மாதிரி டிசைன் வச்சு தைச்சா பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வெட்டி எடுத்துட்டு இப்போது அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நாம் தைச்சி திருப்பினது ரைட் சைட்டுக்கு வந்துடும் மேலே. இப்போ அந்த கம் பேப்பர் அப்படியே ஃபாலோ பண்ணி ரவுண்ட் நெக்கை தைச்சிடலாம். இது கொஞ்சம் துணி வளன்னு இருக்கும், பார்த்து கொஞ்சம் மெதுவாக ஊசி போட்டு துணி நவராதபடி அழகாக வச்சுட்டு தைக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ அழகான கழுத்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அழகான நெக் ரெடி ஆயிடுச்சு.